ஹாய் ஹால் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் ராமேஸ்வரம் போயிருந்தோம். ராமேஸ்வரம் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு காலையில் குளிச்சுட்டு போனோம். பீச்சில் வந்து கொஞ்ச நேரம் இருந்தோம். காலையில் வந்த உடனே பீச்சில் குளிச்சுட்டு அதே துணியோட கோயில் உள்ளே போனோம். ஏன்னா கோயிலில் வந்து 22 புனித நீருங்க மேலே ஊற்றுறாங்க இல்லையா? அதனால் அந்த தண்ணியோட நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு பீச்சில் குளிச்சுட்டு அப்படியே காலையில் கோயிலுக்கு போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் மேலே ஊற்றினாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரூமுக்கு வந்தோம். ரூம் எடுத்துருந்தோம். போய் ரூமுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும் லைட்டாக பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு வெளியே வர்றதுக்கு ஒரு 11 ஆயிடுச்சு. 11 ஆயிடுச்சு. சரி, இந்த ஒரு டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் கூட ஒரு 2 ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து குஜராத் ஃபேமிலி, அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும். இன்னொருத்தவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழ் பேசுகிறவங்க தான். அவங்க வந்து இந்தமாரி இங்கே ஒரு 5 பிளேஸ் இருக்குது, நம்ம போகலாமான்னு கேட்டாங்க. ஏன்னா எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணி வந்தவங்க தான் அவங்களும். சரி நம்ம போகலாமே சொல்லிட்டு இந்த ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா, அதனால சொல்லி போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 பிளேஸு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் தனுஷ்கோடி அண்டு சர்ச்சு, ஓல்டு சர்ச்சுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ராமர் கோயில், அப்புறம் ஹனுமான் கோயில், அப்புறம் நடராஜர் கோயில்னு சொல்லி ஒரு 4-5 கோயில் கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு இது தனுஷ்கோடியில் பெரிய பீச்சு சூப்பராக இருந்தது. சம்மருக்கு அதுக்கும் செம்மையாக இருந்தது. நல்லா வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க பசங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அதை விட என்னை விட பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் சம்மர் ஹாலிடேக்கு எங்கேயாச்சும் போகணும் சொல்லியிருந்தாங்க. எங்கேயாச்சும் போகிறதோட கோயிலுக்கும் போன மாரி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம பீச்லேயே விளாடின மாரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சம்மருக்கும் இந்தமாரி எங்கேயாச்சும் அங்கே தான் வந்து இந்தமாரி காரைக்கால் அங்கே இங்கே பீச்சுங்களுக்கு தான் போவோம். வேளாங்கண்ணி அப்படிலாம் போவோம். இந்த வாட்டி நாங்கள் இப்படி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்தமாரி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறது தான் வேண்டியிருந்தோம். ஸோ அதனால தான் திருப்பதிக்கு போயிருந்தோம். திருப்பதிக்கு போய் முடிச்சுட்டு எப்படியாச்சும் வலிக்கும். ஏன்னா நாங்கள் ஸ்டெப்ஸை தான் ஏறியிருந்தோம். நாங்கள் பஸ்லலாம் உள்ளே போகல. அப்படியே ஸ்டெப்பில் தான் ஏறி போயிருந்தோம். அதனால் ரொம்ப வலி. அதோடு முடிஞ்சு நாங்கள் உள்ளே போகிறதுக்கும் நடந்துனே போனோம். அதுவும் ரொம்ப முடியல. அப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். ஒரு 2 நாளில் திருப்பதியில் ட்ராவல் ஆயிடுச்சு. அங்கே என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கே பார்த்தாலும் டோன்ட் அலோட் கேமரா, டோன்ட் அலோட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி வேணான்னு சொல்லிட்டு எதுக்கு இருந்ததை எடுத்து லைட்டாக எடுத்து ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு விட்டுட்டேன். சரி வேணான்னு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் கோயிலில் முடிச்சுட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து இந்தமாரி எல்லாம் இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணியிருந்தோம். அங்கே நல்லா முடிச்சுட்டு இங்கே வந்து பீச்சில் விளையாடிருந்தோம். இங்கே காலையில் சாப்பாடு ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே சாப்பாடு தேவையில்லை, ஸ்நாக்ஸும் தேவையில்லை. அது எதுவுமே தேவையில்லாமல் இருந்தது. எங்களுக்கு தண்ணியில் இருந்தாலே போதும் சொல்லி செம்ம வெயில். அதுலேயும் அந்த வெயிலே நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். பசங்க வாங்கனாலும் வரல. ஒருத்தவங்க கூட அந்த தாத்தா வந்து கூப்பிட்டுருந்தாங்க, வாங்க போகலாம், டைம் ஆகுது, இன்னும் கோயிலுங்களுக்கு போகணும் சொல்லியிருந்தாங்க. சரி இருங்கன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தோம். விளையாடி முடிச்சுட்டு அப்படியே பையன் என்னவோ பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்சம் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் அப்புறம் வேணால் அப்லோட் பண்ணுறேன், ஷார்ட்ஸில் வேணால் பாருங்கள். அப்புறம் வந்து நான் இது எனக்கு தண்ணியிலேருந்து வெளியில் வர முடியல. பையன் வந்து ட்ராயிங் வரைஞ்சிட்டு சொல்லி ஹார்ட் வரைக்கிறான். அவனை கொஞ்சம் நேரம் போட்டு இது பண்ணிட்டு ஹார்ட்டெல்லாம் வரைஞ்சி எப்போ பார்த்தா இது பசங்க ஹார்ட்டே வரைஞ்சிட்ருக்கு எங்கடா சொல்லிட்டு நான் அவனை கொஞ்சம் நேரம் கலாய்ச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க பசங்களுக்கு என்ஜாய் வேணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்காக தான் நாங்கள் எப்போவுமே ஒரு 2-3 வருஷமாக தான் இந்தமாரி ஒரு 5 டேஸ் 4 டேஸ் ஒரு 10 டேஸ் சொல்லி வெளியில் என்ஜாய் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். எப்போவுமே வீட்டிலே தான் இருப்போம், எங்கே போகிறதில்ல. அதனால் நம்ம பசங்களாச்சுக்கு ஸ்கூல்லேயே இருப்பாங்க. லீவு கூட அவங்க எப்போவுமே லீவ் எடுத்தது கிடையாது. நான் எப்போனா வெளியில் போகணுன்னா ஒரு சண்டே எடுத்துன்னு போவேன், இல்லைன்னா சாட்டர்டே அப்படி எடுத்துன்னு போவேன். நான் லீவு போட்டதே கிடையாது. ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான் பையன். அதனால் அவனுக்கு நம்ம லீவ் போட்டால் அவனோட ஃப்யூச்சர் ஏதாச்சும் இதாகும்னு சொல்லி பசங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுருப்போம். வீட்டிலே தான் இருப்பாங்க. அந்த டைமில் என்ஜாய் பண்ணிட்டோம் சொல்லிட்டு தான் கூப்பிட்டுட்டு வந்துடுவோம். அந்தமாரி கிறுக்கிட்டு இருந்தான். நான் சொல்லியிருக்கும்போது என்னடா கிறுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். சும்மா இப்படி பண்ணுறதோட ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணுறேன் சொல்லும்போது எடுத்த உடனே அவன் ஹார்ட்டு தான் ட்ராயிங் பண்ணுறான். ஏன்னா இந்த பசங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஹார்ட் ட்ராயிங் பண்ணுறது தான் வேலையாக போச்சு. தண்ணியில் வந்தாலே ஹார்ட்டு தான் ட்ராயிங் பண்ணுவீங்களாடா சொல்லி பேசியிருந்தேன். ஜாலி தான் பண்ணியிருந்தேன், கிண்டல் அடிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் நாங்கள் அம்மா பசங்க பையன் அப்பான்ற ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருப்போம். அதனால் அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம்.
அதெல்லாம் முடித்து நம்ம காலெல்லாம் தூக்கி வச்சுருந்தான். உங்களுக்கெல்லாம் எங்கே போனீங்க இந்த சம்மரில் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அப்புறம் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ராமர் கோயில் போனோம் சொல்லியிருந்தேன்னா, அங்கே போகிறதுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பையன் வரவே மாட்டேங்கிறான். அப்புறமா சரி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் அவனை பரவாயில்ல வாங்கடா, இன்னொரு டைம் ஃப்ரீயாக இருந்தால் வரலாம், இன்னொரு தடவை வரலாம் அப்படி சொல்லி ஏதோ பேசி கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமா எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோன்னே ஆட்டோவில் தான் நாங்கள்லாம் வந்தோம். அது ஆட்டோ வந்து நல்லா எங்கெங்கே கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி எங்களை கூட்டின்னு போயிருந்தாங்க. அதனால தான் அங்கெல்லாம் போயிருந்தோம். நெக்ஸ்ட் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போனோம். சர்ச்னால் ஓல்டு சர்ச் வரையும் இடிஞ்சு போன மாரி இருந்துச்சு முன்னாடி மட்டும். அதை முன்னாடி மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் பீச் தான் இருந்தது. சரி அதோட இதை பார்க்கலாமே, எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வீடியோ எடுத்திருந்தேன். வீடியோ எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஐட்டம்ஸும் வாங்கினோம். இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை அதுவும் சம்மர் ஹாலிடே தான் போயிருந்தோம், மகாபலிபுரம் போயிருந்தோம். எனக்கு வந்து அது ரொம்ப கண்ணாடி ரொம்ப இஷ்டம். அங்கே வந்து நான் டோரில் போடுறது செயின் மாரி இருந்தது, ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்க. இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு சொல்லிட்டு நான் எப்படியாச்சும் வேணும்னு சொல்லி இடம் பிடிச்சி வாங்கிட்டேன். வீட்டில் வந்து எங்கள் ஃபோன்பேலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, கையில் இருந்தது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டோம். இது மாதிரிங்க இதெல்லாம் கையிலேயே செஞ்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. செயினுங்கோ கம்பலுங்கோ எல்லாம் அப்படியே உள்ளே அந்த கம்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாம் சங்குங்கோ திப்பிங்கோ அதெல்லாம் போட்டு அழகாக செஞ்சுருந்தாங்க. எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து அம்மா வந்து இந்த செயின் வாங்கி கொடுத்தாங்கோ, இதுவும் காமிச்சாங்கோ, சூப்பராக இருந்தது. அது வந்து நண்டு எடுத்தது உள்ளே வச்சு ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் குங்குமச்சிமில், இது வந்து குங்குமச்சிமில் சங்கு குங்குமம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஹோல்ஸ் இருக்குது சொல்லி ஏதோ பண்ணலாம் அப்படிலாம் பேசியிருந்தாங்க. எப்படியோ இருக்கிறத ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வந்திருந்தோம். நான் வந்து வர்ற மாரி இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. நான் எந்த பக்கமும் இங்கே இருக்கிற வந்து இது தான் காமிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடித்து வெளியே வர்றதுக்கும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது முடிச்சுட்டு வெளியில் வரும்போது சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு நில்லுமான்னு சொன்னேன். பையன் நிற்கவே மாட்டான். அவன் ஃபோட்டோஸில் எதுலேயோ வீடியோஸில் எதுலையோ வரமாட்டான் ஜாஸ்தி. அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவனும் கேம் தான் ஆடிட்டுருப்பான். உங்கள் வீட்டில் யாரோ உங்கள் வீட்டு பசங்கள்லாம் கேம் ஆடுறாங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் என் பையன் அப்படி தான் கேமே ஆடிட்டுருப்பான் ஜாஸ்தி. நடுவில் ஷார்ட்ஸ் வேறு போட்டு விட்டுட்டேன் தெரியாமல், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு அப்போ தான் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் இங்கே வந்து ஈஸ்வரா கோயில் கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. அங்கே ராமர் கோயில் முடித்து ஈஸ்வரா கோயிலுக்கு வந்திருந்தோம். ஈஸ்வரா கோயிலில் வந்து கோயில் இல்லை, இப்படியே நந்தி மாரி வச்சுட்டு முன்னாடி பீச் கிட்ட வச்சுருந்தாங்க. என்னான்னு பார்த்தா அங்கே வந்து படிகார கல் ஏதோ ஒரு கல் பேர் சொன்னாங்க. அந்த கல் அங்கே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் தண்ணி உள்ளே போவாதான், மேலே மெதுங்குமா அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி அங்கேயே பார்த்துட்டு வந்துட்டேன். நான் அதெல்லாம் பண்ணல, வேண்டாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அங்கேருந்து வந்து முடிச்சது இது வந்து ராமர், அனுமர், லக்ஷ்மர், அப்புறமா சீதாம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கோயில். அங்கே வந்து தண்ணி மேலே தெளிச்சிட்டு அங்கே கோயில் உள்ள போயிருந்தோம். அங்கேயே வீடியோ எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கேயே போய் பார்த்துட்டு அம்மா சிலை எங்கள் அம்மா முருகர் சிலை தேடிருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. முருகர் சிலை கடைசி ஒருக்கும் கிடைக்கல, அப்படியே பார்த்துருந்தோம். சரின்னு சொல்லிட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்தோம். இங்கேயும் பெரிய ஹனுமான் வந்தார். அவரையும் வீடியோ எடுக்கல. அப்படியே சாமிங்கெல்லாம் ஜாஸ்தி வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால வீடியோ எடுத்து இது வந்து நடராஜர் கோயில், பெரிய நடராஜர் சிலை இருந்துட்டு அங்கேயும் உள்ளே அதோட இல்லை, வெளியில் மட்டும் போய் எடுத்துக்கோங்க சொன்னாங்க. சரி அங்கேருந்து வெளியில் எடுத்து முடிச்சுட்டு அங்கே வந்திருக்கிற வழியில் பாம்பின் பாலம் ட்ரெயின் போகுது பார்த்திங்களா, அங்கே வந்து நிற்க வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க அப்படி பாருங்க சொன்னாங்க. சரி நான் அதுவும் பார்த்துருந்தோம். இங்கே தான் வந்து ட்ரெயின் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட்லாம்.
இப்போ இந்த வாட்டி நாங்கள் போகும்போது ட்ரெயின் போகல. அந்த தண்ணி மேலே ட்ரெயின் போகும்போது பார்க்க செம்மையாக இருக்கும். நான் பாப்பா 5 மாதம் இருக்கும்போது வயித்துல போயிருந்தேன். ஃபேமிலியாக போயிருந்தோம். அப்போது இப்போ வந்து பார்த்தா எங்களை முன்னாடி ஸ்டாப்லேயே நிறுத்திட்டாங்க. இதுமாரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால அது வந்து பார்த்தோம். ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து கப்பல் போகிறது, போட் போகிறது அதனால அந்த பக்கம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு கோயிலுக்கிட்ட போயிட்டோம். அங்கே ஒரு கடையில் ஐட்டம் வாங்கியிருந்தாங்க. அதை வாங்கி முடிச்சுட்டு க இருக்கிறதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து இதுதான் ஃபோட்டோஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் அங்கே வாங்கின ஃபோட்டோஸ், எங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸு. அப்புறமா அந்த ஃப்ரேம் வாங்கினேன் சொல்லியிருந்தேங்க, கண்ணாடி ஃப்ரேம் அதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன். சங்கிலியே செஞ்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து 2:00 வந்துட்டோம். காலையில் ட்ரெயின் ஏறி நைட்டு அப்படி வந்து முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.